ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜிடிஆர்பி எக்ஸாம் வரப்போகுதுங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. டெட் ரிசல்ட் மேக்ஸிமம் இந்த வீக்குள்ளேயே நமக்கு கிடைச்சாலுமே கிடச்சிரும். 75 மார்க்ஸ் இருந்தால் போதுன்னு சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் எலிஜிபிள் ஆகிருப்பீங்க. இப்போ புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறவங்க எப்படி யூஜிடிஆர்பி படிக்கலாம், என்னென்ன வேணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் கைட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்துட்டு எதர் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படித்தாலும் சரி, இல்லை யூடியூப் மூலிமா வீடியோஸ் நீங்கள் ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபஸ்ட்டு யூஜிடிஆர்பி படிக்கணுன்னா உங்களுக்கு பேசிக்காக என்ன வேணும், எப்படி படிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஓவர்வியூ ஐடியா தான் இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு நமக்கு எக்ஸாம் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு இப்போதைக்கு ஆனுவல் பிளானரில் என்ன சொல்லியிருக்காங்க, ஜூலையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜூலையில் இருக்கும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ ஃபெப்ரில் இருந்து நமக்கு வந்துட்டு ஜூன் எண்டு வரைக்கும் நம்ம டைம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ மந்த்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 5 months வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது. இதில் யாரெல்லாம் எப்படி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது, எனக்கு வந்து பேசிக்ஸ் ஆகட்டும், காலேஜ் சிலபஸ் ஆகட்டும், நான் ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன், ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன், இல்லைனா எக்ஸாமுக்கு வந்துட்டு நான் ஒரு 2 years ப்ரிப்பேர் பண்ணுறேன், இல்லை ஆல்ரெடி பிஜிடிஆர்பி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், இப்போ வந்து யூஜி சிலபஸ் மட்டும் படித்தா போதும், அப்படி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 months வந்துட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு ஷுவராக எடுத்துக்கலாம். 3 months எடுத்துகிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்துட்டு ரிவிஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேவா? பட் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் எனக்கு டச் விட்டுருச்சு, ரொம்ப நாள் ஆச்சு நான் படித்து அப்படின்ட்டு இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபெப்ரவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 2 யூனிட்டை நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஓகேவா? நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு கேட்கலாம் 5 monthsக்கு வந்துட்டு 10 units ஓகே, பட் ரிவிஷன் பண்ண முடியுமா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். பட் அப்படி இருந்தால் தான் உங்களால் தெளிவாக பண்ண முடியும். இப்போ இவங்க வந்துட்டு 3 monthsல முடிக்கிறாங்க, நானும் 3 monthsல முடிப்பேன் அப்படின்றது யாருக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா, எனக்கு ஒரு நாளைக்கு 10 to 12 hours படிக்கிறதுக்கு டைம் இருக்குது, நான் மார்னிங் 6லேருந்து நைட்டு ஒரு 8, 10 நான் தூங்குற வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்றவங்களுக்கு சேம் இதை வந்துட்டு உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். ஒரு மாதத்துக்கு 3 யூனிட் கூட நீங்கள் முடிக்கலாம். பட் நான் சொல்ல வர்றது, இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, ஒர்க்கிங் பர்சன்ஸாக இருப்பீங்க, மார்னிங் ஒரு 2 hours, நைட் ஒரு 2 hours அப்படி தான் உங்களுக்கு டைம் இருக்குன்றப்போ அவங்க எப்படி பிளான் பண்ணி படிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் மந்த்லி 2 units அந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு யூனிட்டுக்கு பர் யூனிட் நீங்கள் என்ன பண்ணலாம், 15 days எடுத்துக்கலாம். இந்த 15 daysல 10 days வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2 days வந்துட்டு நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 days என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு அந்த மாதிரி, இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு சோர்ஸ் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு யூனிட்டுக்கு இன்னொரு யூனிட் நடுவில் 1 or 2 days கேப் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் டெய்லி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ 2 weeks இருக்குது அப்படின்னா எவ்ரி வீக்கெண்ட், இப்போ மண்டே டு சாட்டர்டே படிக்கிறீங்க அப்படின்னா சண்டே வந்துட்டு ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகேவா? அந்த மாதிரி பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 5 monthsல 10 unit அழகாக நீங்கள் வந்து கிளியராக படிக்கலாம். நீங்கள் காம்படிட்டிவ் மைண்டில் வந்துட்டு அவங்க நிறையா படிச்சுட்டாங்க, ஸோ நானும் 2 monthsல படிக்கிறேன்றதை விட படிக்கிறத எவ்வளோ தெளிவாக படிக்கிறீங்க அப்படின்றது தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதனால் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னா, கம்பல்சரி நீங்கள் 9th to 12th புக்கில் தான் பேசிக்ஸ் இருக்கும், அதை நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? நிறைய பேர் ஸ்கூல் புக்ஸ் படிக்கணுமான்னு கேட்டிங்க. படிக்கிற அளவுக்கு அதில் நிறையா இருக்குமான்னு கேட்டால் அதை பார்த்துட்டு நீங்கள் திருப்பி காலேஜ் புக்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இப்போ 9th புக்கிலலாம் வந்துட்டு இப்போ நீங்கள் ரியல் அனாலிசிஸ் நம்ம பார்த்துட்ருக்கறனால நான் சொல்கிறேன், நம்மளோட ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து செட்ஸு. ஸோ செட்டு வந்து நீங்கள் காலேஜ் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டேரெக்டாக இதுனா இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே ஸ்கூல் புக்கில் வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து 9th standardல வந்து செட்டை பற்றி ஒரு யூனிட் இருக்கும்.
அதில் வந்து இன்னுமே கொஞ்சம் நமக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஒரு 9th ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு சொல்லி தரும்போது நம்ம இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லி அந்த கான்செப்டை புரிய வைப்போம் இல்லையா. ஸோ புக்லேயுமே நமக்கு அப்படி தான் இருக்கும். அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரியல் அனாலிசிஸ் பார்க்கும்போது இவ்வளோதானா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். ஓகேவா. ஸோ பேசிக்ஸ் தெரியலை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அப்படி வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி 9th to 12th புக்கில் எல்லாமே படிக்கணுமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இப்போ ரியல் அனாலிசிஸில் நமக்கு என்ன இருக்குது, செட் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது. 9th புக்கில் உங்களுக்கு செட்டை பற்றி கொடுத்துருப்பாங்க, 10th புக்கில் உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பற்றி கொடுத்துருக்கலாம், 11th 12th புக்கில் வந்துட்டு உங்களுக்கு சீக்வன்ஸ் சீரீஸ் பற்றியான பேசிக்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு தேவையான நம்ம சிலபஸுக்கு தேவையான டாபிக் வந்துட்டு 9th 12th புக்குள்ளே எங்கே இருக்கோ அந்த யூனிட் மட்டும் நீங்கள் படித்தா போதும். எடுத்த உடனேயும் 9th 12th புக் வரைக்கும் உட்காந்து படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரியல் அனாலிசிஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ரியல் சம்மந்தமான ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற டாபிக்ஸை மட்டும் படிங்க. அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் அல்ஜிப்ரா படிக்கிறீங்க அப்படின்னா அதோட பேசிக்ஸ் வந்துட்டு ஸ்கூல் புக்கில் எந்த கிளாஸில் இருக்குது. இப்போ 11th ஸ்டாண்டர்டில் வந்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன் இருக்கும், அதை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஜிடிஆர்பி சிலபஸில் இருக்கிற தியரி ஆஃப் ஈக்குவேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கிளியராக புரியும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், 9th to 12th புக்கில் இருக்கிற பேசிக்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறமா உங்ககிட்ட என்ன வேணும் அப்படின்னா, நீங்கள் என்ன தான் கோச்சிங் சென்டர்ஸோட மெட்டீரியல்ஸ் வச்சுருந்தாலுமே நான் எப்பயுமே உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, ரெஃபரன்ஸ் புக்ஸ் வச்சுக்கோங்க நான் எப்பயுமே சொல்லுவேன். நம்ம குரூப்பில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுமே அது மட்டும் படித்தா போதுமான்னு கேட்பீங்க. பட் நான் என்ன சொல்லுவேன், கான்செப்ட்டுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாமே ஓகே தான், என்னோடய நோட்ஸ் ஓகே தான், பட் அடிஷ்னலாக நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு மாதிரி இருக்கும். யாருமே 100% புக்கில் இருக்கிறத வந்து கொடுத்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ புக் உங்கள் கையில் இருக்கும்போது இப்போ என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன், உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே புரிஞ்சிடும். ரெண்டாவது நம்மளோட பிடிஎஃப் பார்க்குறீங்க, அதை வச்சு நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்தாலும் ஓகே, நம்மளது பிரிண்ட் போட்டாலும் ஓகே. அதை அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் புக் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா புக்கில் வந்துட்டு உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு 15 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த 15ஐயும் போட்டு பார்க்கும்போது தான் நீங்கள் வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாம் லெவலுக்கு ரெடி ஆக முடியும். ஓகேவா. ஏன்னா நமக்கு காம்படிஷன் ஹெவி, நம்ம அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ஸோ ரெஃபரன்ஸ் புக்ஸ் மஸ்ட்டு. நம்ம குரூப்பில் இருக்கவங்களுக்கு நம்ம அனுப்பிச்சிருப்போம். ரெஃபரன்ஸ் புக்ஸ்னால் பர்டிகுலராக அந்த ஆத்தரோட புக் கிடைக்கலனா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், காலேஜில் வந்துட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா யூஜி புக்ஸு, அந்த மாதிரி அந்த புக்ஸ் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. காலேஜில் உங்களுக்கு வந்துட்டு நமக்கு யூஜி படிக்கிறப்பவும் சரி பிஜி படிக்கிறப்போலாம் நமக்கு வந்துட்டு புக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஒரு சிலவங்க நோட்ஸுமே இனிமேல் பத்திரமா வச்சுருந்துருப்பீங்க, அதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அதில் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நல்ல எக்ஸ்ப்ளனேஷனோட தெளிவாக போட்டிருப்போம். ஸோ என்ன பண்ணணும், புக்ஸு கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். அது பிடிஎஃப் மோடில் இருந்தாலும் ஓகே தான், பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். பட் ஒரே ஒரு கோச்சிங் சென்டரில் மட்டும்தான் நான் ஜாயின் பண்ணேன், அந்த நோட்ஸை மட்டும்தான் நான் 100% நம்பி போகிறேன்ற மென்டாலிட்டி மட்டும் வச்சுக்காதீங்க. நான் அது நீங்கள் எங்கே வேணாலும் கோச்சிங் ஜாயின் பண்ணுங்கள், படிங்க, நான் அதை வேண்டாங்களே. பட் அவங்களோட ஒரே ஒரு நோட்ஸை மட்டுமே நம்பி நான் போகிறேன்ற கான்செப்டை மட்டும் விட்டுருங்க. ஓகேவா. அது உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். நான் சொல்கிறத ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்ந்து ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதினவங்களுக்கு புரியும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்றது. ரெஃபரன்ஸ் புக்ஸோட இம்பார்ட்டன்ஸுங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நியூ கம்மர்ஸ் ஏன் சொல்கிறோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா. இப்போ என்கிட்ட நீங்கள் சேர்றீங்க அப்படின்னா ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்றேன். இந்த 10 மட்டும்தான் நீங்கள் நம்பி போவீங்க. அதே ரெஃபரன்ஸ் புக்கில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ ஸ்கூல்லேயே நமக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு இருக்குது அப்படின்னா எக்ஸசைஸில் ஒவ்வொரு கொஷினில் ஒவ்வொரு ட்விஸ்ட்டு வச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடியா வந்துட்டு நமக்கு போடும்போது தான் தெரியும். அதனால தான் ரெஃபரன்ஸ் புக்கோ காலேஜ் புக்கோ நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி சொல்கிறது. ஓகேவா. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு நம்மளோட கிளாஸ் நம்ம இப்போ யூடியூப்பில் ஃப்ரீயாக போட்டுட்ருக்கோம் இல்லையா, அதோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. நம்ம வந்துட்டு இப்போ அமௌண்ட்லாம் எதுவுமே வாங்கலை, ஃப்ரீயாக தான் நம்ம கிளாஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கிளாஸ் முடித்த உடனேயுமே அந்த கிளாஸோட பிடிஎஃப் வந்துட்டு என்னங்கிறது அதை நான் உங்களுக்கு வந்துட்டு அப்படியே வந்து குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்களுக்கு தெரியும், டெலிகிராம்லேயுமே இருக்குது, லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போது
நம்மளோட கிளாஸ் எந்த மாதிரி போகுன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அடுத்து என்ன யூனிட் சொல்கிறீங்கன்றதும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இப்போ நான் வந்துட்டு ஃபெப்ரவரியில் வந்துட்டு யூனிட் 1 and 6 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுற பிளான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி யூனிட் 1 வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யூனிட் 6ம் நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இது நீங்கள் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது டெட் எனக்கு வந்து 75 ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கிளியர் ஆயிடுச்சு, இல்லை ஆனுவல் பிளானர் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கிறவங்க இந்த டைம் டேபிள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபெப்ரவரியில் யூனிட் 1 and 6 வந்துட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மார்ச்சில் எந்த 2 யூனிட் படிக்கலாம் அப்படின்னா, யூனிட் 2 and 3 பார்க்கலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு ப்ராப்ளம் பேஸ்டு, ஃபார்முலா பேஸ்டு. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே கூட நீங்கள் முடிக்கலாம். ஆனால் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும். அடுத்தது ஏப்ரலில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூனிட் 4ம் யூனிட் 9ம் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? யூனிட் 4ம் யூனிட் 9ம் பார்க்கலாம். அடுத்தது மே மந்த் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூனிட் 5 and யூனிட் 7. இப்போ நம்ம யூனிட் 6 படிக்கிறோம் இல்லையா, இது நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்க அப்படின்னா யூனிட் 7ல் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 30% ஆஃப் த சிலபஸ் முடித்த மாதிரி தான். அதே மாதிரி யூனிட் 1 முடிச்சிட்டிங்க அப்படின்னா யூனிட் 5 கொஞ்சம் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கும். அதுவும் நம்ம ஆல்மோஸ்ட் முடித்த மாதிரி தான். நெக்ஸ்ட் ஜூனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூனிட் 8ம் யூனிட் 10ம் படிக்கலாம். ஓகேவா? சரி, ஏன் இந்த ரெண்டும் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டும் கொஞ்சம் தியரி பேப்பர்ஸு, படித்தாலுமே கண்டினியூவாக நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். ஸோ எக்ஸாம் டைமில் படிக்கிறது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, சரி. அண்டு வெயிட்டேஜ் படியும் உங்களுக்கு இந்த யூனிட்ஸ் எல்லாம் வந்துட்டு அதிகமாக மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்குற யூனிட்ஸ். ஓகேவா? ஃபெப்ரவரியில் யூனிட் 1 and 6, அடுத்தது யூனிட் 2 and 3, அடுத்து 4 and 9, அடுத்தது 5 and 7, அடுத்து 8 and 10. இதில் இடையில நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் சண்டே வந்துட்டு உங்களை ஃப்ரீயாக விட சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த அன்னைக்கு 10th புக்கு தமிழ் புக்கு. ஓகேவா? ஒரு வாரத்துக்கு ஒரு இயலோட செய்யுளோ இலக்கணமோ அந்த மாதிரி படித்தா கூட உங்களால் ஈஸியாக எக்ஸாமுக்குள்ளே 10th புக் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். எதுக்காக அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமுக்காக. என்ன தான் நம்ம மேஜரில் படித்தாலும் சென்டமே வாங்கினாலும் தமிழ் எலிஜிபிலிட்டியில் கிளியர் ஆனால் மட்டும்தான் நம்ம பேப்பரை வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணவே செய்வாங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இப்போ இருந்தே கொடுக்கணும். மொத்தமாக கடைசியில் படிக்கிறத விட இப்போ டிஎன்பிஎஸ்சி படித்தவங்களுக்கு, ரீசெண்டாக டெட்டு கிளியர் பண்ணவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப முன்னாடி கிளியர் பண்ணவங்கள தமிழ் வந்து இப்போதைக்கு படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ வாரத்தில் ஒரு நாள் ஒரு யூனிட் இல்லை ஒரு இயல் அந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா நமக்கு இருக்காது. 10th ஸ்டாண்டர்ட் புக் மட்டும் தரோவாக படித்தாலே தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு ஒரு டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, யூஜிடிஆர்பி பொறுத்தளவில் இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நாளைக்கு 4 to 5 hours கண்டிப்பாக நீங்கள் ஸ்டடிக்கு ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஜூலையில் எக்ஸாமுங்கும் போது இந்த டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இது எப்படி நம்ம செஷன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணலாம். இல்லை மார்னிங் நைட்டுன்னு கூட ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அது உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. பட் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 1.5 hours வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கான்செப்டை படிக்கிறதுக்காகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? கான்செப்ட் தெளிவாக படிக்கணும். கான்செப்டில் என்னெல்லாம் உங்களுக்கு வரும், டெஃபனிஷன் படிக்கணும், தியரம் படிக்கணும். அது போக நம்ம என்ன படிக்கணும், ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் எல்லாமே படிக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 1.5 மணி நேரம், இப்போ 4 மணி நேரம் நீங்கள் ஒதுக்குறீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக கான்செப்டுக்காக ஒதுக்கணும். ஓகே, அந்த கான்செப்டில் என்னெல்லாம் இருக்குது, டெஃபனிஷன், தியரம், அதுக்கப்புறமா ஸ்டாண்டர்ட் ரிசல்ட், இது எல்லாமே இதில் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் போட்டு பார்க்கணும். இதில் ப்ராப்ளம்ஸில் நீங்கள் எதெல்லாம் போட்டு பார்க்கணும் அப்படின்னா, ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்கிறத போட்டு பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டு பார்க்கணும். அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கொஷின் பேங்க் கிடைக்குது, இல்லை இன்டர்நெட்டில் வந்துட்டு நமக்கு ஒரு MCQs வந்துட்டு ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்றப்போ அது எல்லாமே அந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் போட்டு பார்க்கணும். எந்த டாபிக் ரிலேட்டடாக இன்றைக்கி நீங்கள் என்ன கான்செப்ட் படிக்கிறீங்களோ
அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே அந்த அன்னைக்கே நீங்கள் போட்டு பார்த்துடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் டெய்லியுமே வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கணும். இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க, இன்றைக்கி மார்னிங்லேருந்து என்ன படிச்சீங்க, என்னென்ன ப்ராப்ளம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னு ரிவிஷன் பண்ணி இதில் உங்களுக்கு வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா என்ன, இல்லை ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்க்கு வந்து ஷார்ட்கட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்களா, இல்லை எந்த இடத்துல வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க, எதில் நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த ரிவிஷன் டைமில் நோட் பண்ணி எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னாலே இந்த டாபிக் வந்து நீங்கள் கம்பல்சரி வந்துட்டு மறக்க முடியாது, நல்லாவே கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த அன்னைக்கே போட்டு பார்த்துடணும். ஓகேவா? ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்காம வெறும் கான்செப்ட் மட்டும் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு ப்ராப்ளம்ஸை தனியாக இன்னொரு நாள் போட்டு பார்த்துப்பேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அந்த டாபிக் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரத்தில் தெளிவாக ஆகவே ஆகாது. தயவு செஞ்சு ப்ராப்ளம் போடுறது மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கான்செப்ட் படிக்கிறீங்க, அந்த அன்றைக்கே ப்ராப்ளம் போட்டு பார்க்குறீங்க, அந்த அன்றைக்கே அதை ரிவிஷனும் பண்ணிடுறீங்க. இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டாபிக் என்ன ஆகாது, மறக்காது, கன்ஃபியூஸ் ஆகாது. நீங்கள் வந்துட்டு தெளிவாக அடுத்த டாபிக் போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கையில் என்னென்ன வச்சுக்கணும்னு சொல்லிட்டேன், ஒரு நாளைக்கு நீங்கள் எப்படி வந்து படிக்கணும்னு சொல்லிட்டேன். அடுத்தது ரிவிஷன் என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா ஒரு 3 சைக்கிள் மெத்தட் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? 3 சைக்கிள் மெத்தடுங்கிறது நான் இப்போ யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த டைம் டேபிள் படித்தாலும் சரி, நீங்களாக ஒரு ஓனாக படித்தாலும் சரி, 3 சைக்கிள் மெத்தட்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிவிஷன் வந்து நீங்கள் என்றைக்கு படிக்கிறீங்களோ அந்த அன்னைக்கு நைட்டே பண்ணிடணும். ஓகேவா? அடுத்தது செகண்ட் ரிவிஷன் எப்போ பண்ணணும் அப்படின்னா 7th டே. இப்போ இன்றைக்கி நீங்கள் மண்டே படிக்கிறீங்க அப்படின்னா அந்த வீக் சண்டே வந்துட்டு நீங்கள் அதை வந்து ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே தேர்ட் ரிவிஷன் எப்போ பண்ணிக்கலாம், 1 மந்த். அதாவது இன்றைக்கி ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா 1 மந்த் கழித்து அந்த யூனிட்டை இன்னொரு வாட்டி நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நல்லா நமக்கு மைண்டில் இருக்கும், மறக்கவே செய்யாது. ஓகேவா? ரிவிஷன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, டெய்லி ப்ரீவியஸ் கிளாஸ் இதெல்லாம் ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்தது போகும்போது எங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடுது அப்படின்ட்டு இந்த மெத்தடில் நீங்கள் வந்துட்டு ரிவிஷன் பண்ணி பாருங்கள். அது போக ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணுறது எப்படியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி ரிவிஷன் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். பார்க்காதவங்க அதையும் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? படிக்கிறவங்க ரிவிஷன் பண்ணுறதுக்கு இப்படி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எப்பயுமே தனியாக ஒரு நோட் வச்சுக்கோங்க. ஓகேவா? செப்பரேட்டாக ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க. அந்த நோட் எதுக்கு அப்படின்னா ஃபார்முலா நோட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதில் ஸ்டாண்டர்டான ஃபார்முலா, ஸ்டாண்டர்டான ரிசல்ட்டு, அது போக ஒரு கொஷின்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து ஷார்ட்கட் வச்சுருப்போம்ல. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஆப்வியஸாக 0 தான் ஆன்சர் வரும், இப்படி இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு 1 தான் ஆன்சர் வரும். அந்த மாதிரி ஸ்டாண்டர்டான ஆன்சர்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு நோட் போட்டு தனியாக நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் நீங்கள் அதை தான் ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. இப்போ நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்றைக்கோ சரி நேற்றோ சரி இந்த லாஸ்ட் ஒரு 2-3 டேஸ் வந்துட்டு நீங்கள் அந்த ஃபார்முலா நோட்டு தான் நல்லா ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டது எல்லாமே நான் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இதுக்கு மேலேயும் ஏதாச்சும் டவுட் இருக்குது இல்லை ஏதாவது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க, யூஜிடிஆர்பி கேட்டிங்க, நான் சொல்லிட்டேன். ரிவிஷன் மெத்தட் கேட்டிங்க, சொல்லிட்டேன். டைவர்ட் ஆகாமல் படிக்கிறது எப்படின்னு கேட்டிங்க, அதுவுமே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண ஆப்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இது போக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, யூஜிடிஆர்பி எப்படி படிக்கணும்னு தெரியலை அப்படின்னா என்ன மாதிரி டவுட் உங்களுக்கு வருதுங்கிறத எனக்கு கொஞ்சம் தெளிவாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொதுவாக யூஜிடிஆர்பி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யார்கிட்ட கேட்டீங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு பர்டிகுலராக எதையாவது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது அதை வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? சரி, எல்லாருமே நல்லா படிங்க, சீரியஸாக படிங்க. காம்படிஷன் அதிகம். ஸோ வந்துட்டு இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலான்ற தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. நம்ம குரூப்பில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், ஆல்மோஸ்ட் நம்ம அல்ஜிப்ரா படிக்கவே 1 மந்த் எடுத்துக்கிட்டோம். ரியல் அனாலிசிஸுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 டேஸ் கிட்ட ஆச்சு. ஸோ படிக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படிக்கவே நமக்கு எவ்வளோ டைம் வந்துட்டு நம்ம போட வேண்டியதாக இருக்குதுன்றத. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளான்னைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து தள்ளி போடாமல் கிடைக்கிற டைம்லாம் யூட்டிலைஸ் பண்ணி படித்து சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.